ஸோ ஃபிக்மாவோட லேட்டஸ்ட் யூஐ அப்டேட் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரோல்ட் அவுட் ஆகல, தெரிஞ்ச அக்கௌண்ட் அந்த அப்டேட் வந்து கிடச்சனால ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டை நம்ம வாங்கி இன்னைக்கான டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பீரியன்சிங் வீடியோன்னு கூட வச்சுக்கலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஒரு அப்டேட் கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல்ட் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஃபிக்மா வந்து அப்டேட்டட் வெர்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடச்சிருக்கனால ஸோ அவங்கள்ட்ட அக்கௌண்ட்டை பிடுங்கி நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்டேட் பார்க்குறதுக்கு ரொம்பவே செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து பிடிக்காத மாதிரி எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பட் அப்டேட் வந்து உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஏஐ வேர்ல்டில் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். நல்லா க்ளீனாகவே இருக்குது. ரொம்ப வந்து மாடிஃபிகேஷன்ஸ் இல்லைனாலும் அவங்க விஷுவல் எலமெண்ட்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து கிடைக்கும். மற்றபடி எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த மேலே வந்து பிளாக் வந்து வந்திருக்கும் டேப்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து க்ளோஸ்டு டேப்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது தான். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். டேரெக்டாக நம்ம வந்து ஃபிக்மாக்குள்ளே ஃபைல்குள்ளே ஒரு ஃபிக்மா ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே வந்தோன்னா நமக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்க போகுது இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ பிளான்னால நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3 பேஜஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும் ஃப்ரீ பிளானில். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு செக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் பார் சைட் பார்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம மினிமைஸும் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷனால். நமக்கு ரெண்டு சைடுமே மினிமைஸ் ஆகிரும், லெஃப்ட் அண்ட் ரைட். திரும்ப கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஸோ இதுவும் ஒரு நல்லாயிருக்கு. நம்ம இப்போ ஏதோ ப்ரெசன்ட் ப்ரிவ்யூ மோடு போய் ப்ரெசென்ட் பண்ணாமல் டேரெக்டாக இங்கே நம்ம ஒரு பெரிய வியூவில் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் நேம் ப்ராஜெக்டோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே நம்ம வந்து ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது டீம் ப்ராஜெக்டாக என்ன ப்ராஜெக்ட்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஓல்டு ஆப்பில் பார்த்திங்கன்னா, பழைய அப்டேட்டில் பார்த்திங்கன்னா, பழைய வெர்ஷனில் பார்த்திங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருந்து அந்த ஃபைல் அசெட்டுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு டிசைன் பேக்ரவுண்டில் ஒன்று கொடுத்து ஒரு கலர் கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இங்கேருந்து பேஜ் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேஜஸ்க்கு தனியாக, லேயர்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது. ப்ரீவியஸாகவும் அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நம்ம ஃபைல் வந்து ஒரு சாம்பிள் ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக எந்த மாதிரி இருக்குது யூஐ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசரோட ஒரு அவதார் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ப்ரீவியஸாக இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வச்சுருப்பாங்க இந்த ஒரு பாரில். பட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரெசென்ட் அண்ட் ப்ரிவியூ அதே 2 ஆப்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஷேர் பட்டன், இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்கும். பட் இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிசைன் ப்ரோட்டோடைப்ன்ற டேபு. ஸோ இன்னொரு டேப் இருக்கும் இந்த இடத்துல, டெவலப்பர் மோடு. ஸோ அதுதான் நமக்கு இங்கே வந்திருக்கு. டெவலப்பர் மோடு ஆட் பண்ணோன்னா நமக்கு எல்லா டிசைன் டூல்ஸும் நமக்கு வந்து ஹைட் ஆகிட்டு டெவலப்பருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ டெவலப்பருக்கு கமெண்ட் தேவைப்படும். ஸோ அது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு பெரிய கண்டென்ட். ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்னு கொடுத்து இந்த பேஜோட கலரை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு பாக்ஸ் அவுட்லைன் பேக்ரவுண்டோட வர மாதிரி ஒரு லுக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம ஹைடும் பண்ணிக்க முடியும், ஷோவும் பண்ணிக்க முடியும். இதோட கலர் நம்ம இது மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கலர் பிக்கர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வியான ஒரு பார்டரோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. இந்த ட்ராப் டவுனில் கூட iOS-ஓட யூஐ கிட்டு, மெட்டீரியல் 3-ஓட யூஐ கிட்டு, ஸோ இதெல்லாம் கொண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேணுன்ற கலர். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதில் இந்த லேஅவுட்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் கலர் பிக்கர் உள்ளே வந்தோன்னா அந்த மாதிரி ஒரு ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை ஹைட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்குக்காக. மேக்ஸிமம் இது யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் லோக்கல் வேரியபிள்ஸ், இதுலேயும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது, நார்மலாக ப்ரீவியஸாக உள்ளது தான். இந்த ஒரு ஐகான்ஸ்லாம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லோக்கல் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், கலர், எஃபெக்ட், கிரிட், ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஷேடோஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியுது எல்லாமே என்னென்ன மாதிரி வருது அப்படின்னு. ஸோ எல்லா பாக்ஸுக்குமே ஒரு ரவுண்ட் கார்னர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐகான்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அதே தான். பட் அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும், அந்த ஒரு பாக்ஸி லுக் மட்டும் இருக்குது நமக்கு, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்க வேண்டியது இந்த ஒரு செக்ஷன். ஸோ இந்த ஒரு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்டஸ் பாரில் வந்து வச்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரேமோட சென்டருக்கு. ஈஸியாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு தடவை இங்கே போய் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கேருந்து எடுத்து டேரெக்டாக வரைஞ்சிக்கலாம், ஸ்கொயர் வேணுன்னா எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது.
இதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ரொம்பவே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரேம் எடுத்து நான் இந்த எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். மேக்புக் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஐகான்ஸ் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விசிபிள் ஷோ பண்ணுறதும் ஹைட் பண்ணுறதுக்கும் ஐகான் வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இது கண்ணு மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா லேயர் ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இது ப்ரீவியஸாகவே வரும். ஜஸ்ட் நம்ம இது ரீநேம் பண்ணோன்னா ரீநேம் பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணி. அவ்வளோதான். ஸோ ஃப்ரேம்க்கான ஒரு ஃப்ரேம் ஆப்ஷன். ஸோ இது ப்ரீவியஸாகவே இருந்துச்சு இதெல்லாம். ஸோ ரைட் சைடில் ஃப்ரேம்க்கு என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ரோட்டோடைப் இது நார்மலாகவே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ரேமை மட்டும் ரெடி ஃபார் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டெவலப்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட், ரெடி ஃபார் டெவலப்மெண்ட் கொடுக்குறது. நெக்ஸ்ட் இதை காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்கிங் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு மாஸ்கிங்கும் நமக்கு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு இதை மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் மாஸ்க் கொடுத்தோன்னா கட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாஸ்கிங்ன்ற விஷயம் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாம் ஒரே லைனில். பட் இப்போ அதை கொஞ்சம் பிரித்து வச்சுருக்காங்க. லெஃப்ட் அலைன், சென்ட்ரல் அலைன், ரைட் அலைன். ஸோ வெர்டிக்கல் அலைன் ஆகிறதெல்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வித் அண்ட் ஹைட் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். பட் இதை வந்து லே அவுட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் டிஃப்ரெண்ட். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மட்டும் கொடுத்துட்டு ரொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டேட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்து டேரெக்டாக நம்ம 90 டிகிரி அப்படி கொடுத்து ரொட்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சைடு ரொட்டேட் பண்ணுமா, இந்த சைடு ரொட்டேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாகியிருக்காங்க. ஃப்ளிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ளிப் ஹரிசாண்டல். ப்ரீவியஸாக நம்ம இங்கே போய் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுப்போம். பட் இங்கே அந்த ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளிப் வெர்டிக்கல் வேணுமா, ஃப்ளிப் வெர்டிக்கல் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசைஸ் 2 feet கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆட்டோ லே அவுட்கான பட்டன் இங்கே இருக்குது. ஸோ ஆட்டோ லே அவுட்டில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆட்டோ லே அவுட் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து நமக்கு இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏஐ ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து இன்னும் கிடைக்கல. அதாவது பார்த்திங்கன்னா டிசைன் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ ஃபீச்சர் வந்து நமக்கு இந்த இடத்துல இன்னும் வரல. சஜஸ்ட் ஆட்டோ லேஅவுட். ஸோ இது வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஈஸியாக ஆட்டோ லேஅவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கே போய் சஜஸ்ட் ஆட்டோ லேஅவுட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம கீழே வர்றப்ப பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ வித் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிப் கண்டென்ட் இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அப்பியரன்ஸ், அதாவது அந்த ஒப்பாசிட்டி இருக்குல்ல, கலரோட ஒப்பாசிட்டி, அது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது போப் பார்டர் ரேடியஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில் கலர் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். இதுலேயும் ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரவுண்டட் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறது அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மெயினாக பார்த்தோம்னா எல்லா ஐகான்ஸுமே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக் வந்து போனோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, இந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபைன். ஸோ இதெல்லாமே நார்மலாக எல்லாமே உள்ளது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி ஒரு பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செக்ஷன் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இதோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஹோவர் பண்ணுறப்பே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ இவ்வளோ தான் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உள்ள கண்டென்ட். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அதே கண்டென்ட்ஸ் தான் ஆப்வியஸ்லி வரப்போகுது. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கீழே என்னென்ன டூல்ஸ் வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டூல்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மூவ்மெண்ட் டூல்ஸில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் டூல், ஸ்கேல் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ், செக்ஷன், ஃப்ரேம் ப்ரீவியஸாக என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே இருக்குது, எதுவும் ரிமூவ் பண்ணல. இமேஜ் அண்ட் வீடியோ ஆட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ பென் டூல், பென்சில் டூல் அதே மாதிரி தான். ஸோ டெக்ஸ்ட் டூலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டூலுக்கு அதே மாதிரி தான் நமக்கு அந்த கண்டென்ட்டோட லுக் அண்ட் ஃபீலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராப் டவுன் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இப்போது அதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த ரவுண்டட் எட்ஜ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக எல்லாமே இருந்தது தான். இதோட லுக் அண்ட் ஃபீல் மட்டும் எண்ட் டு எண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கிரே கலர் கொடுத்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ரவுண்டட் எட்ஜ் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட் எல்லாமே நார்மல் தான். இதுலேயுமே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூஐ என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பார்க்க முடியுது.
ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ளகின் வந்து நம்ம வந்து ஏற்கனவே இங்கே ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எல்லா ப்ளகின்ஸையுமே. ஸோ அசட்ஸ் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இங்கேயே நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இருக்குது, செலக்ட் ஆல் இருக்குது. இங்கே உள்ள எல்லா ஆப்ஷனுமே நம்ம இங்கே ஈஸ் டு ஆக்சஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சஜஸ்ட் ஆட்டோ லேஅவுட் கொடுத்தோம்னா நமக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவே ஆட்டோ லேஅவுட் பண்ணி அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக கொடுத்துரும். ஸோ ஆட்டோ லேஅவுட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ப்ரீவியஸாக இந்த ஒரு இதுவே என் டு என் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு இந்த இடம் மட்டும் எனக்கு ஏதோ கொலாப்ஸிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ஏதோ வந்து ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபிக்மா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபிக்மா அப்டேட்டில் யூஐயில் உள்ள சேஞ்சஸ். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த அப்டேட் வந்து என்ரோல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் என்ரோல் ஆகலை. மேபி இதுக்கு ஒரு கொஞ்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ரோல் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ரோல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க இந்த அப்டேட். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஃபிக்மாவில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு, யூஐ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களால் பார்த்துருக்க முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால். Bye.